உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டும்தான் உண்டு. பிறரிடம் அதை நிரூபிக்க போராடி உன் நிம்மதியை இழந்து விடாதே. எப்பொழுது ஒருவர் மீது நீ அதிக கோபம் கொள்கிறாயோ அப்போதே புரிந்துகொள் நீ அவர்கள் மீது உயிராய் இருக்கிறாய் என்று. சிலர் தருகின்ற பல காயங்களுக்கு கண்ணீர்தான் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவுதான் மருந்து. ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதியே. எப்போதும் அமைதியாக இருங்கள். அமைதியான நூலகத்தைப் போல. சிலர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கே கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். புரிதலும் நிதானமும் ஒரு மனிதனிடம் இல்லாமல் போனால் அவனுடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் நிம்மதி இருக்காது. சண்டையிடும்போது அமைதியாக இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல, வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள். தேனை போன்று இனிமையாக பேசி தேளை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம். இதயத்தை கொடுத்தாலும் துரோகி முதுகில்தான் குத்துவான். புன்னகையால் உடை தெரியுங்கள், கூனி குறுகட்டும் துரோகிகள். போராட்டங்களில் இருப்பதில் பெரிய ஆபத்து நமக்கு எதிரே இருப்பவர்கள் அல்ல, நம் பின்னால் இருக்கும் துரோகிகள். நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது, அதிகம் நம்பியவர்களிடமிருந்து மட்டுமே கிடைக்கும். உறவுகளை தேடுவதை அடியோடு நிறுத்திவிட்டேன். உள்ளம் சொல்கிறது சோகங்கள் போதும் என்று. உன் திறமைகளை மெருகேற்றி நீயே அதற்கான மதிப்பை உயர்த்திக்கொள். ரூபாய் நோட்டுகளாக மாற்றப்படாத எந்த திறமையும் மதிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்துகொள். உங்களிடம் ஒருவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேச முடியுமா என்று கேட்பது ஒருபோதும் பொழுதுபோக்கிற்காக இருக்காது. அது உண்மையான அன்பின் தேவையாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு சொன்னால் புரிந்துவிடும், சிலருக்கு சொல்லாமலே புரியும், சிலருக்கு வருந்தினால் புரிந்துவிடும், சிலருக்கு பிரிந்தால்தான் புரியும். வேறொன்றும் இல்லை, உண்மையான அன்பின் அருமைதான் அது. உன் தவறை நீயே உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகும் போது நீ தாழ்ந்து போவதில்லை, உயர்ந்து நிற்கிறாய் என்பதை தெரிந்து கொள். இழப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கும் போதுதான் மீண்டும் தொடங்குகிறது நம் வாழ்க்கை. எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. சில வழி தவறிய பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. மாற்றம் வேண்டும் எனில் அதை முதலில் உங்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். உங்களிடம் மாற்றம் ஏற்படாமல் அதை பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்பது சரியானது அல்ல. வட்டம் போட்டு வாழ்வது தவறு அல்ல, ஆனால் அந்த குறுகிய வட்டம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து வாழ்வதுதான் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் உன்னை தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நீ நிமிர்ந்து நடக்கும்போது உன்னை தடுக்கிவிட பலரும் வருவார்கள். கவனமாக இரு. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, நீ சந்திக்கும் தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. தோல்விகள் வந்தால் ஏற்றுக்கொள். வெற்றிக்கான படிகள் தடுமாறும் போது நாம் பெற்ற தோல்விகள்தான் நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்தும். சரியான நேரம் வந்த பிறகு எல்லா செயல்களையும் செய்துவிடலாம் என்று காத்திருப்பவனால் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய முடியாது. காத்திருந்து காத்திருந்து காலத்தை வீணடித்து விடாதே. உனக்கான வெற்றியை யாரும் தட்டி பறிக்க முடியாது. நீண்ட காலமாக அது உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இன்றே செயலில் இறங்கு. உனது உழைப்பை பொறுத்துதான் உனக்கான வெற்றியும் காத்திருக்கும். உழைப்பை கொடுப்பதில் எப்போதும் தாராளமாக இரு. வெற்றிகளும் உனக்கு ஏராளமாக காத்திருக்கும். எங்கு நீங்கள் தவிர்க்கப்படுகிறீர்களோ, எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் அவமானம் செய்யப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் மகத்தான வெற்றி. பிரச்சனைகளை தூரத்தில் வைத்து பார்க்க பழகுங்கள். அப்போதுதான் உங்களுக்கான நிம்மதி உங்கள் பக்கத்திலேயே இருக்கும். இன்று உன் மீது நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய்தால் நாளை உலகம் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் பின்னால் வரும். வாழ்க்கையில் போராடும் போது கைத்தட்டி உற்சாகப்படுத்த விரும்பாத பலரும் நீ வெற்றியடைந்த பின் உன்னுடன் கைகுலுக்க முன்வரிசையில் வந்து நிற்பார்கள். உனது பிரச்சனைகளை இன்னும் ஒரு முறை நன்றாக உற்றுப்பார். நீ ஆழமாக பார்க்க பார்க்க அவை சிறியதாக மாறிவிடும். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதிர்மறை எண்ணங்களும் தயக்கமும் உன்னுள் இருக்குமானால் உன் வெற்றியை தடுப்பது வேறு யாருமில்லை, நீ மட்டுமே. அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், ஆனால் உங்களின் குணம்தான் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். இல்லாதவைகளை தேடுகிறேன் என்று இருப்பவைகளை இழந்து விடாதே. அனைத்திலும் கவனமாக முன்னேறிச் செல். பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தால் உன் வெற்றிகள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும்.
உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல். தூக்கத்தை தியாகம் செய். கற்பனையில் காரியம் முடி. விதைத்தது போதும். உரமிடும் வேலையை தொடங்கு. உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள். தோல்விகளுக்கு விலை ஏதும் இல்லை. ஆனால் விலையின்றி வெற்றி நிச்சயம் வருவதில்லை. இரத்தமும் சதையும் கொண்ட விதைதான் நீ. உனக்கு ஏற்ற இடத்தில் உன்னை நீயே விதைத்துக்கொள். உன் கையில் இருக்கும் எல்லாவற்றையும் விடையாய் பார். அவற்றை கையில் வைத்து அழகு பார்க்காதே. இழந்தவற்றை நினைத்து வருந்தாதே. உன்னிடம் இருப்பவற்றை முழுமையாக பயன்படுத்து. சோதனைகள் இல்லாத சாதனைகள் இசை சேர்க்கப்படாத பாடலுக்கு சமம். சோதனைகளை கடந்து நீ சாதிக்கின்ற வெற்றிதான் இந்த தேசமே கொண்டாடும் வெற்றியாக மாறும். நீ அடைய நினைக்கும் தூரம் உன் இலக்கு அல்ல, அது உன் வாழ்க்கை. இலக்கு என்றால் கடமைக்கு ஓடத் தோன்றும். வாழ்க்கை என்றால் தான் ஜெயிக்க வேண்டும் என்று வெறியோடு வாழத் தோன்றும். எது உனக்கு வேண்டும், இலக்கா வாழ்க்கையா? நீயே முடிவு செய். மீனின் வேகத்தை பரிசோதிக்க அதை தரையில் வைத்து ஆராய்ச்சி செய்வதே எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அதுபோலத்தான் உன் திறமை எது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே உன் காலத்தை வீணடித்து கொண்டிருப்பதும் முட்டாள்தனம்தான். நீ யார், உன் திறமை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். அவரவர் தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்தி கொள்வதுதான் உண்மையான பாசம் என்று நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். சில அன்பற்ற உறவுகளோடு கழிந்த கடினமான நேரங்கள் ஆறாத ரணங்களாக மாறி வாழ்க்கைக்கான நல்ல பாடங்களை தருகின்றன. ஒருவரின் நிறைகளை தெரிந்து கொள்ளாத நீங்கள் குறைகளை பற்றி கூறவும் குத்திக்காட்டவும் தகுதியற்றவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பதுதான். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி. மேலும் இது போன்ற தரமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.